ஹாய் நண்பர் நம்பினா உங்க டிஎஃபி அட்வைஸ். ஸோ கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஸோ கதற சத்தம் நிறைய கேட்குது. ஸோ ப்ளீஸ் அங்க கூட்டணி இருக்கிற கட்சிக்காரர்களே கொஞ்சம் கதறிங்கிறாங்க. ஸோ திருமணம் சரி சரி அதுல இருக்கிற கூட்டணி சரி வைக்கானா சரி. ஸோ டிஎம்கே எத்தனை பேர் கூட்டணி அவங்க கொஞ்சம் பிஜி இருக்காங்க. ஸோ பேச்சு வேற மாதிரி போனா சரி, கட்சி நம்ம தீவிக்க ஆட்சி அமைக்கிறது நிச்சயம். ஸோ கதற சத்தம் விட்டுருங்க. நம்மளோட பூத்ல தெரியாது, அதாவது எலெக்ஷன் கவுண்டிங் ஏரியால யார் என்னென்ன பண்ற சொல்லி அதிகாரம் யாருக்காங்க சொல்லி அவங்கள பார்த்து இருங்க. நானா பக்கத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க உள்ள. ஸோ பார்த்து கவனமா இருங்க. ஸோ நம்ம கவுண்டிங் ஸ்டேஷன்ல யாரு, அதாவது எலெக்ஷன் கமிஷனரே நிறைய பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதை தாண்டி யாராவது உள்ள வந்தாங்கன்னாக்கா அதை பாருங்க. ஏன்னா கல்கத்தால நிறைய பேர் பண்ணிருக்காங்க. மம்தா பானர்ஜி கூட உள்ள போய் இறங்கி இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து உள்ள இறங்கி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வருது, எங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஸோ பார்த்து நிதானமா இருங்க. அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு ஏதாவது டெவலப் பண்ணலாம் சொல்லி பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால எந்த விஷயத்துக்கும் நீங்க பகிராதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. கவுண்டிங் பூத்ல யாரும் இருக்காங்க சொல்லி கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுங்க. இந்த ஆட்சி தான் மாற்றம் தான் இந்த ஆட்சி. தாவைக்கா டிவிக்க. ஸோ தளபதி உட்காரது நிச்சயம். ஸோ சிஎம் பதவி கோட்டைக்கு, சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புறது நிச்சயம். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், நம்பி உஷாரா இருங்க. யார் அங்க பூத்ல, அதாவது இந்த கவுண்டிங் லெவலில் இருக்க ஆளுங்களாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருங்க. ஸோ விட்டுறாதுங்க. எவன் உள்ள நுழைஞ்சாலும் சரி, அந்த அதிகாரம் எங்க சுத்தி வட்டில் யாரு இருக்காங்களோ அந்த அதிகாரம் பிடிச்சி கையில கொடுத்துருங்க. வெளியே ஆளுங்களை உள்ள விட்டுறாதீங்க. நீங்க இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ல சரி விளையாடுற ஐட்டம் வேற, இந்த கவுண்டிங்ல விளையாடுற ஐட்டம் வேற. ஸோ கவுண்டிங்ல தான் ரொம்ப சிக்கல் பண்ணுவாங்க. ஸோ எங்க மேல எங்க கீழே, அதாவது வாக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம தோக்குறோமோ, அதாவது டிவிக்கு 234 தொகுதியிலையும் எந்த இடத்துல டிவிக்கு தோக்க போது சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் விஷயத்தான் தூக்கம் தவிர நிறைய இடத்துல தூக்க மாட்டோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டியா எடுப்போம். டிவிக்கு 140+ தான் எடுக்கும். அதோட கருத்து கணிப்போட பாக்குறோம். ஸோ வேற லெவல்ல வரும்போது தனித்து ஒரு ஆட்சி அமையும். ஸோ டிவிகே வர்சஸ் டிஎம்கே போட்டி இந்த தேர்தல் மட்டும்தான். மற்ற எத்தனை கட்சியும் தான் அவங்கள ஒதுட்டாங்க. ஸோ டிவிகே வர்சஸ் டிஎம்கே போட்டி முடிவு இன்னைக்கு முடிஞ்சிடும். ஆட்சி அமைஞ்சிரும். தாவைக்கா மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி.